ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி நாளாகமத்தின் 2ஆம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 12 முதல் 18 வசனங்கள். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 12 முதல் 18 வசனங்கள். தியான வசனம் 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 7:16. என் கண்களும் என் இருதயமும் எந்நாளும் இங்கே இருக்கும். என் கண்களும் என் இருதயமும் எந்நாளும் இங்கே இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் தேவனுடைய பரிசுத்த ஆலயமாயிருந்தால் கர்த்தருடைய கண்கள் எந்நாளும் விலகாமல் நம்மேல் வைக்கப்பட்டிருக்கும். புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற நாமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். பரிசுத்த ஆவியை பெற்றிருந்த கொரிந்து சபையாரை பார்த்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்ற வார்த்தையை பார்த்தீர்களா? 1 கொரிந்தியர் 3:16 சொல்லுகிறார், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா என்பதாக கேட்கிறார். தேவனுடைய ஆலயமாய் இருக்கிற நாம் தேவனுடைய ஆலயமாக நம்மை எப்பொழுதும் காத்துக்கொள்ள வேண்டும். அதற்காக தேவனுடைய ஆலயத்தின் சிறப்பான சில காரியங்களை நாம் அறிந்து கொள்வது மிக அவசியமான ஒன்று. முதலாவதாக பரிசுத்த ஆவியானவரால் தேவனுடைய ஆலயமாய் மாற்றப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் தேவனுடைய பரிசுத்த ஆலயமாய் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது என்பதாக பவுலடிகளார் 1 கொரிந்தியர் 3:17 குறிப்பிடுகிறார். அது மாத்திரமல்ல, ஆலயத்தினுடைய பிரமாணம் என்னவென்றால் மலை உச்சியின் மேல் சுற்றிலும் அதன் எல்லையெங்கும் மிகவும் பரிசுத்தமாயிருக்கும். இதுவே ஆலயத்தினுடைய பிரமாணம் என்பதாக எசேக்கியேல் 43:12 வாசிக்கிறோம். அன்றியும் பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது என்பதாக சங்கீதக்காரன் 93ஆம் சங்கீதம் 5வது வசனத்திலே கூறுகிறார். 1 கொரிந்தியர் 3:17 பவுலடிகளார் குறிப்பிடுகின்ற பொழுது, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் என்று கூறப்பட்டிருக்கிறது. இதை ஆங்கிலத்திலே நாம் பொருள் கொள்வோம் என்றால், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தினால் அவனை தேவன் அழிப்பார் என்று கூறப்பட்டிருப்பது நம்மை எச்சரிக்கக்கூடியதாக இருக்கிறதல்லவா? 1 தெசலோனிக்கர் 5:23 சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். எனவே நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் தேவ வசனத்தினாலும் பரிசுத்த ஆவியானவராலும் முற்றிலும் பரிசுத்தமாக்கப்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படும்படியாக குற்றமற்றவர்களாக காக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து நாம் எச்சரிக்கையாயிருந்து பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்துவோமாக. அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிக்கப் போகும் நாம் அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறது போல நம்மை சுத்தவான்களாக காத்துக்கொள்வோமாக. இந்த உலகத்தில் தேவனுடைய பரிசுத்த ஆலயமாய் நம்மை நாம் காத்துக்கொள்வோம் என்றால் நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் கண்கள் எப்போதும் நம்மேல் வைக்கப்பட்டிருக்கும். இரண்டாவதாக நாம் பார்ப்போம் என்றால், ஆலயத்திலே பலி செலுத்தப்படும். சாலமோனுடைய ஆலயத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுது 2 நாளாகமம் 7:12 இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன் என்று கூறுகிறார். எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். பழைய ஏற்பாட்டிலே தேவனை கெட்டிச் சேரும்படியாக மிருகங்கள் பலி செலுத்தப்பட்டன. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆவிக்குரிய பலிகளை செலுத்தும்படியாக நீங்களும் நானும் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதாக பேதுரு அப்போஸ்தலன் 1 பேதுரு 2:5 குறிப்பிடுகிறார். புதிய ஏற்பாட்டில் தேவன் பிரியப்படும் பலிகளை குறித்து இங்கே எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்றால், அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார் என்று அங்கே எபிரேய ஆக்கியோன் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். பரிசுத்த மார்க்கு 12ஆம் அதிகாரம் 33-34 வசனங்களின்படி முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறதும்
தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுகிறதுமே சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கிலும் முக்கியமானதாக இருக்கிறது. அத்தோடு நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்பதாக ரோமருக்கு எழுதுகின்ற பொழுது பவுலடிகளார் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே குறிப்பிடுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பு சகோதரனே சகோதரியே, பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி நம்முடைய சரீரத்தின் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக, நீதிக்கு அடிமைகளாக நாம் தேவனுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். மேலும் நாம் தேவனுக்காக பாடுகள் சகித்து தேவனுடைய சேவையில் நம் ஜீவனை ஊற்றும்போது நம்முடைய சரீரங்களை நாம் ஜீவ பலியாக ஒப்படைக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலும் கூட எழுத்தின்படியான பலிகளை பார்க்கிலும் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதும் நியாயம் செய்வதும் இரக்கத்தை சிநேகிப்பதும் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதுமே கர்த்தருக்கு உகந்த பலிகளாக கணிக்கப்பட்டதாக 1 சாமுவேல் 15:22 மற்றும் மீக 6ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். சங்கீதக்காரன் 51ஆம் சங்கீதம் 17வது வசனத்திலே குறிப்பிடுகின்ற பொழுது தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான் என்பதாக கூறுகிறார். எனவே தேவனுடைய ஆலயமாய் இருக்கும் நீங்களும் நானும் தேவன் பிரியப்படுகின்ற ஆவிக்குரிய பலிகளை அவருக்கு செலுத்துவோம் என்றால் அவருடைய ஆலயமாகிய நம்மேல் அவருடைய கண்கள் எப்போதும் வைக்கப்பட்டிருக்கும். ஆம், முதலாவதாக பரிசுத்தத்தை காத்துக்கொள்கின்ற பொழுது ஆண்டவருடைய கண்கள் என்மேல் நோக்கமாய் இருக்கிறது. இரண்டாவதாக, நான் என்னுடைய சரீரத்தை ஆண்டவருக்காக பலியாக நான் அர்ப்பணிக்கின்ற பொழுது அவருடைய கண்கள் என்மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக நாம் பார்ப்போம் என்றால், இங்கே யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே ஆண்டவர் மோசேயினிடத்திலே சொல்லுகின்ற பொழுது, அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக என்பதாக மோசேயிடத்திலே கூறினார். இங்கே தேவனுடைய வாசஸ்தலம், நீங்களும் நானும் தேவனுடைய வாசஸ்தலமாக இருக்கின்ற பொழுது ஆண்டவருடைய கண்கள் நம்மேல் எப்போதும் வைக்கப்பட்டிருக்கும். ஆம், தேவன் வாசம் பண்ணும் ஆலயமாக நம்மை நாம் காத்துக்கொள்கிறவர்களாக இருக்கிறோமா? பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தினால் தேவனாகிய கர்த்தரின் ஆலயமாய் மாற்றப்பட்டிருக்கும் நீங்களும் நானும் அவிசுவாசிகளிலிருந்தும் அநீதியான யாவற்றிலிருந்தும் நம்மை நாம் வேறு பிரித்து காத்துக்கொண்டால் மட்டுமே தேவன் வாசம் பண்ணும் தேவாலயமாய் நீங்களும் நானும் நிலைத்திருக்கக்கூடும். நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமுள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவரிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன் என்பதாக குறிப்பிடுகிறார் அல்லவா? ஏசாயா 57:15 வாசிக்கிறோமே. பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிற நீயும் நானும் நம்மை பிதாவாகிய தேவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடே கூட உட்கார வைத்திருக்கிறார். இவ்விதமாக கிறிஸ்துவுடன் கூட எழுப்பப்பட்டு உன்னதங்களில் அவருடன் கூட உட்கார்ந்திருக்கிற நாம் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீட்டிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேட வேண்டும், நாட வேண்டும் என்பதாக கொலோசையர் 3ஆம் அதிகாரத்திலே முதல் 2 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது உன்னதத்தில் வாசம் பண்ணுகிற தேவன் நமக்குள் வாசம் பண்ணுவார். மேலும் பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுகிற கர்த்தர் நம்மில் வாசம் பண்ணும்படியாக கர்த்தர் சிநேகிக்கிற, கர்த்தர் விரும்புகிற, கர்த்தர் பிரியப்படுகிற பரிசுத்தமுள்ளவர்களாக நம்மை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அன்றியும் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளையும் அவருடைய கல்வாரி பாடுகளையும் தியானித்து எப்பொழுதும் நொறுங்குண்ட இருதயமுள்ளவர்களாய் இருப்பதோடு பணிந்த ஆவியுள்ளவர்களாய் மனத்தாழ்மையுள்ளவர்களாய் நாம் இருப்போம் என்றால் தேவன் நமக்குள் தொடர்ந்து வாசம் பண்ணும் ஆலயமாய் நாம் இருப்போம். தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அவருடைய ஆலயமாகிய நம்மேல் எப்போதும் வைக்கப்பட்டிருக்கும். அடுத்தபடியாக பார்ப்போம் என்றால், ஆலயம் தேவனை ஆராதிக்க இடமாக இருக்கிறது. தேவனை ஆராதித்தலே ஆலயத்தின் முக்கிய அம்சமாகும். தேவனுடைய ஆலயமாய் இருக்கும் நாம் இடைவிடாமல் அவரை ஆராதித்து கொண்டிருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் ஜீவித்த தானியேல் தேவனை இடைவிடாமல் ஆராதித்து கொண்டிருந்தபடியால் சிங்கங்களின் கபியிலும் அவைகள் அவனை சேதப்படுத்தாதபடிக்கு அவனுடைய தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அவன் மேல் வைக்கப்பட்டிருந்தன. அந்நாளினும் 84 வயதுள்ள அருமையான விதவை தாய் தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள் என நாம் வாசிக்கிறோம். சாலமோன் தான் கட்டின ஆலயத்தை குறித்து அவர் சந்நிதியில் தூபம் காட்டுகிறதற்கு ஒழிய
வேறே முகாந்தரமாய் அவருக்கு ஆலயம் கட்டுகிறதற்கு நான் எம்மாத்திரம் என்பதாக 2 நாளாகமம் 2:6 கூறுகிறான். தேவனுடைய ஆலயமாயிருக்கும் நம்மிலிருந்து எப்போதும் ஜெபதூபம் எழும்பிக்கொண்டே இருக்க வேண்டும். தேவ ஜனங்களின் நாட்களில் தங்கள் ஜீவியங்களில் தனிஜெபம், குடும்ப ஜெபம் மற்றும் சபையில் நடத்தப்படும் ஜெபங்களை இவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளுடன் பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுகிற அனுபவம் தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையிலே இன்றியமையாததாயிருக்கிறது. அதிகமாய் செபித்து துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எப்போதும் தேவனுக்கு ஏறெடுத்து கர்த்தருடைய வசனங்களை வாசித்து தியானித்து இருதயத்தில் அவரை பக்தியுடன் பாடி சபையில் நடத்தப்படும் ஆராதனைகள் மற்றும் கூட்டங்களில் தவறாது பங்கு பெற்று எப்போதும் தேவ சமூகத்தில் ஜீவித்து அவர் வாசம் பண்ணும் ஆலயமாக நம்மை நாம் காத்துக்கொள்வோம் என்றால் தேவனுடைய கண்கள் நம்மேல் எப்போதும் வைக்கப்பட்டிருக்கும். செபிப்போம். அன்பின் ஆண்டவரே, மகத்துவமுள்ள தேவனே, தேவரீர் பரிசுத்தமுள்ளவராக இருக்கிறீர். நாங்கள் உம்முடைய ஆலயங்களாக இருக்கிறபடினாலே அந்த பரிசுத்தத்தை என்னிலே விரும்புகிறேன். நான் பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி என்னையே ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். உம்முடைய வாசஸ்தலமாக நீர் என்னிலே தங்கி தாபரிக்கும் ஸ்தலமாக என்னை ஒப்புக் கொடுத்து உம்மை ஆராதிக்கிற மகனாய் நான் காணப்படுகின்ற பொழுது ஆண்டவரே, உம்முடைய கண்கள் எங்கள் மேல் இருக்கிறது என்பதை நீர் வெளிப்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கண்கள் எங்கள் மேல் எப்பொழுதும் அகலாதிருக்கும்படியாக ஆண்டவரே, நாங்கள் உமக்கு கீழ்ப்படிந்து வாழ எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.